கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 125 கோடி ரூபாய் மதிப்பளவிலான 28.15 ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது கோவை மதுக்கரை மரப்பாலம் பகுதியில் உள்ள தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி என்பவர் அதாவது வாழ்நாள் அரங்காவலராக இருந்து வந்தார். அப்போது பாத்தீங்கன்னா அந்த அரங்காவலர் பிரிவில் பாத்தீங்கன்னா கண்ணன் என்பவர் இருந்து வந்தாரு. மேலும் இந்த கோயிலுக்கு வரக்கூடிய அந்த உண்டியல் பணம் மற்றும் பல்வேறு வருவாய்கள் முறையாக கணக்கு காட்டாமல் இருப்பதாக இவருக்கு புகார் எடுத்து கண்ணன் என்பவர் பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறையில ஒரு புகார் அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்றாங்க. இந்த நிலையில இந்து அறநிலைத்துறை சார்பாக ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில பாத்தீங்கன்னா இங்கு வாழ்நாள் அரங்காவலராக இருந்த கிருஷ்ணசாமி மற்றும் திருமூர்த்தி ஆகிய 2 பேரை அவங்க செஞ்ச குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டது. இதன் காரணமாக அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான மதுக்கரை நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுமார் 125 கோடி மதிப்பிலான 28 ஏக்கர் நிலங்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த நிலத்தின் பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக அந்த குற்றச்சாட்டு இருந்தது. இந்த அடிப்படையிலேயே இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதன் பிறகு தற்போது இந்த 125 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் தர்மலிங்கேஸ்வரர் கோயில்ல ஆய்வுகளும் தற்போது மேற்கொண்டு வராங்க. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.